ஓகேங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பாறை மீனை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பாறை மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம 2 திங்ஸ் எடுத்துக்குவோம். ஒன்று சிசர் எடுத்துக்குவோம். சிசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செதிலெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் பெரிய கத்தி எடுத்துக்கங்க. இந்த கத்தி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இது கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிசர் எடுத்துக்கிட்டு இந்த செதிலெலாம் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கட் பண்ணுறேன். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த பக்கம் ஃபஸ்ட் கட் பண்ணுறோம், அப்புறம் இந்த பக்கம் ஃபஸ்ட் கட் பண்ணுறோம். ஓகே, கட் பண்ணிட்டுங்களா? இதை கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இங்கே ஒரு 2 சின்ன சைஸ் மாதிரி இருக்கும். இதையும் எடுத்து இந்த சிசரில் அழகாக கட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த பக்கம் இருக்கும், இதை கட் பண்ணிடுறோம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து இங்கே வந்து செதில் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே வந்து இப்படி பண்ணோம்னாவே அது நீட்டாக க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறம் இப்படி சுரண்டிட்டு பண்ணிங்கன்னா நமக்கு அவ்வளோதான். க்ளீன் பண்ணி வச்சு இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த வாழை கட் பண்ணுவோம். இந்த வாழை கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வாழை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன முள் மாதிரி அதை நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் உள்ளே எடுத்து இழுத்திங்கன்னா அது பாட்டு ஸ்மூத்தாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த பீஸ் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பக்கமும் பண்ண போகிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்து இப்படி பண்ணோம்னா இந்த பக்கம் க்ளீன் ஆகிரும். ஸோ இந்த இதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து செதில் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 பக்கமும் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே இழுத்தோம்னா இந்த இது வந்துடும். இப்போ இந்த கையை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு செதில் வந்து நல்லா வந்துடும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணி. ஸோ இப்போ இது ரெடி. க்ளீன் பண்ணிட்டீங்களா? இப்போ நமக்கு எப்படி தேவைனாலே சுத்தமாக பார்த்துக்குங்க, நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மீனை வந்து நீங்கள் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு வந்து அழகாக கத்தி எடுத்து கட் பண்ணுற மாதிரிங்க. இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் வந்து 2 விதம் பண்ணலாம். ஒன்று பொரிக்கலாம், இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டு மசாலா போட்டு எடுக்கலாம். ஸோ பாருங்கள், அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கட் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணணும், இதே மாதிரி. இப்போ இதில் வந்து மசாலா போட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கிடும். உள்ளே எல்லாமே இறங்கிடும். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா உள்ளே இறங்கிடும். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு அடித்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக ஓப்பன் வரும். அதே மாதிரி தோசைக்கல் போட்டு எடுத்திங்கனாலும் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி.